அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களை இன்றைக்கி தேதி 24 இல்லையா? இன்று இரவு பாலன் பிறக்க போகிறார் இல்லையா? நம்ம என்ன தயாரிப்பில் இருக்கிறோம் இல்லையா? நாளை 25. அப்போ நமக்கு நாம் எப்படி இயேசு எதிர்கொள்ள தயாரிப்பில் இருக்கிறோம்? என்ன தயாரிப்புடன் இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? வருஷந்தோறும் இருக்கிறோம். வருஷந்தோறும் அவரும் இறைவார்த்தையில் நம்மளை தெளிவுபடுத்துகிறாரு. ஆனால் எதையாவது நம்ம கடைபிடித்து அதன் மூலம் நாம் மீட்படைஞ்சிருக்கோமா? இன்றொரு நமக்கு என்ன செய்து தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தை 11 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகச் சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வரலால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடியிலிருந்து மீட்டு நற்செய்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் எதுக்கு வாராரு? பிறக்கிறதுக்கு. விண்ணிலிருந்து நம்மளை தேடி வாராரு இல்லையா? மனிதராக நாம் என்ன துன்பப்படுறோம்? இப்போது நம்ம எப்படி சொகுசாக இருக்கிறோம்? எந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்? ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிறோம், நம்ம புலம்புறோம் அப்படிங்கிற இருக்குதுல்ல, அதையெல்லாம் மீட்டெடுக்க நான் இவ்வுலகில் மனிதனாக பிறக்கிறேன், தந்தையின் விருப்பப்படி என்று வருகிறார் அவர். அப்போது நாம் அவர் பிறப்புக்கு நாம் எந்த ஆயத்தத்தோடு இருந்தோம்? நமக்கு ஆயத்தமாகிறதுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் எப்படி இருந்தது? அதில் நாம் ஆயத்தத்தோடு இருந்தோமா? நாம் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவரிடம் ஒப்படைத்தோமா? அவருடைய வருகைக்காக நாம் நிறைவாக இருக்கிறோமா? ஏழைகளுக்கு எளியோர்களுக்கு உதவி செய்கிறோமா? அந்த உதவியின் மூலம் நாம் நிறைவடைகிறோமா? கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? உன் அருகில் இருக்கும் சகோதரன் சகோதரிகளுக்கு உதவி முதலில் செய், பின்பு அடுத்தவர்களுக்கு செய் என்று சொல்கிறார் இறையேசு இல்லையா? அப்போ அதை போல் துன்பப்படுகின்ற உன் சகோதரன் சகோதரிகளுக்கு செய்கின்ற உதவியே இறைவனுக்கு செய்வதாகும். அப்போ நாம் அதுபோல் பிறருக்கும் செய்கின்ற உதவியும் அவருக்கு செய்கின்ற உதவி தான். என்றால் சொல்வார்ல, நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு தந்தாயா? நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் தந்தாயா? ஆடையன்றி இருந்தேன்னா எனக்கு ஆடை தந்தாயா? கேட்பார்ல, கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். நாம் படோகமாக எவ்வளவு ஆடம்பரமாக நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லையா? அதில் ஒரு சிறு துளி, 10ல் 1 பங்கு அதை நாம் சேமித்து வைத்திருந்தோம் என்றால் இந்த மக்களுக்கு, ஏழைபால மக்களுக்கு நாம் உதவி செய்ய நிறைவாக இருக்கும் நமக்கு. நாம் அப்படி உதவி செய்கிறோமா? அப்படி உதவி செய்கிறோம் என்றால், உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்படி உதவி செய்கிறவர்கள் நாம் உதவி செய்கிறோம் என்று இருந்தால் நாம் தான் பேர் பெற்றவர்கள். ஏனென்றால் இறைவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம், அவர் சொன்னது போலே நாம் நடக்கிறோம். அப்படி நடக்கும்போது நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த நிறைவை தர்றது யார்? இறைவன் தான். இப்போ என்ன செய்வோம்? இன்னைக்கு சாம பூசைக்கு போவோம் எல்லாரும் இல்லையா? இயேசுவின் பிறப்புக்காக. அந்த பிறப்பு ஆயத்தம் நம் வீட்டிலும் இருக்க வேண்டும், நம் ஆன்மாவிலும் இருக்க வேண்டும். அப்போ நம்ம கூடாரத்தில் எப்பொழுதும் சமாதானம், அமைதி, சந்தோஷமும் நிலைத்து இருக்க வேண்டும். அந்த சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்கும் போது தான் இயேசுவின் பிறப்புக்கு ஒரு அர்த்தமே இருக்கிறது இல்லையா? வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமாக அந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாடும்போது அவரை நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்று உணரும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதிலுமே இல்லை. ஒரு நொடி அதை சிந்திப்போமா? வாழும் வல்லலே இறைவா, ஆமாண்டவரே, இயேசுவின் பிறப்புக்காக எங்களையே நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் இருந்ததை விட இப்பொழுது ஆமாண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கை, உம்முடைய கட்டளைப்படி, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழும்படி எங்களை உந்துவித்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இதுபோலவே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி தேவரீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.